ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். ஹிந்தி பேசணும்னு ஆரம்பிக்கிறவங்களுக்கு, ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வாக்கியங்கள்ல இருந்து ஆரம்பிக்க கஷ்டமா இருந்ததுன்னா, முக்கியமான ஹிந்தி வார்த்தைகள்ல இருந்து படிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். அதுக்காகவே 100 முக்கியமான ஹிந்தி வார்த்தைகள் இந்த 2 வீடியோல நம்ம கவர் பண்றோம். பார்ட் 1 வீடியோல ரொம்பவே பேசிக்கான வார்த்தைகள் எல்லாம் இருந்திருக்கும். 50 வார்த்தைகள் இருந்திருக்கும். இது பார்ட் 2 வீடியோ. அதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள், ஆனா தினசரி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். உங்களுக்கே இந்த வீடியோ பார்க்க பார்க்க தோணும், ஆமால்ல இந்த வார்த்தைக்கான ஹிந்தி வார்த்தை நமக்கு இவ்வளோ நாள் தெரியாதே அப்படின்னு. அந்த மாதிரி தினசரி வார்த்தைகளா தான் இருக்க போது. ஸோ இந்த 50 வேர்ட்ஸையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. மொத வார்த்தை விஷயம் அல்லது பொருள் அப்படின்னு சொல்லணும்னா சீஸ் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா 51வது வார்த்தை இது. இல்ல அந்த வீடியோ நான் மிஸ் பண்ணிட்டேன் பார்க்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். கட்டாயமா போய் பாருங்க. நிறைய புது வார்த்தைகள் கத்துக்க முடியும். இந்த இடத்துல இந்த வீடியோக்கான மொத வார்த்தை விஷயம்னோ இல்ல பொருள்னோ, அந்த பொருளை எடுத்துட்டு வா, இந்த விஷயத்த கேளு, இந்த மாதிரி சொல்லணும்னா சீஸ் யூஸ் பண்ணலாம் நீங்க. நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல பெரும்பாலும் யூஸ் பண்றது சீஸ். சீஸ் அப்படின்னா விஷயம் அல்லது பொருள். செகண்ட் ஒன் உலகம். உலகம், துனியா. துனியா, உலகம், துனியா. வாழ்க்கை, ஜிந்தகி. வாழ்க்கை, ஜிந்தகி, ஜிந்தகி. மாற்றம், பதல். மாற்றம், பதல். மாற்றுவதுன்னு சொன்னாலும் பதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பதல். அடுத்த வார்த்தை குழந்தை பருவம், சின்ன வயசு. பச்பன். பச்பன், குழந்தை பருவம், பச்பன். நீங்க கண்டிப்பா பச்சா அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. பச்சானா குழந்தை, பச்பன் அப்படின்னா குழந்தை பருவம். தவிர, இதை தவிர, அதை தவிர, சாப்பாட்டை தவிர, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அலாவா. அலாவா, தவிர, அலாவா. பதிலுக்கு, இதற்கு பதிலாக இது. இந்த பதிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது பதல்மே. பதல்மே, பதிலுக்கு, பதல்மே. அடுத்த வார்த்தை ஒன்றாக இல்லனா சேர்ந்து, சாத்மே. ஒன்றாக, சாத்மே. சேர்ந்து, சாத்மே. சாத்மே. பக்கத்துல இல்லனா சைடுல, பகல்மே. பகல்மே. பக்கத்துலன்னு சொல்றதுனாலும் இல்ல, இங்கிலீஷ் கலந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா சைடுல இருக்குன்னு, அப்பனாலும் பகல்மே அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி பதல்னு ஒரு வார்த்தை படிச்சோம், அது வேற. ப த இல் அது. இங்க ப க இல், பகல்மே அப்படின்னா பக்கத்துல இல்லைன்னா சைடுல. நெக்ஸ்ட் வேர்ட் அருகில், ஆஸ்பாஸ். அக்கம் பக்கத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். இது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அக்கம் பக்கத்துல அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்பாஸ். ஆஸ்பாஸ், அருகில் அல்லது அக்கம் பக்கத்தில், ஆஸ்பாஸ். இதே பக்கத்துலன்னு மட்டும் சொல்லணும்னா நஸ்தீக். நஸ்தீக். அந்த கடை எங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மி இல்ல, அத நம்ம நஸ்தீக் அப்படின்னு சொல்லணும். நஸ்தீக். அடுத்த வார்த்தை பிரபலமான, மஹ்சூர். மஷ்ஹூர். பிரபலமான, மஷ்ஹூர். ரொம்ப ஃபேமஸ் ஆனன்னு சொல்லும்போது மஷ்ஹூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டா சொல்லும்போது மஷூர் மஷூர்னு கேட்கும். நெக்ஸ்ட் வேர்ட் பழமொழி, கஹாவத். பழமொழி, கஹாவத். கஹாவத். ஒருவேளை, அகர். ஒருவேளை, அகர். அகர். மட்டுமே, சிர்ஃப். சிர்ஃப். மட்டுமே. மட்டும் அல்லது மட்டுமே, சிர்ஃப். சிர்ஃப். மூளை, மைண்ட், புத்தி. இதுக்கெல்லாம் திமாக். திமாக். மூளை அல்லது புத்திக்கு திமாக். விசித்திரமான,
அஜீப், விசித்திரமான. அஜீப், இத சிலர் அஜீப்னு சொல்லுவாங்க, சிலர் அஜீப்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வித்தியாசமான இல்ல விசித்திரமானன்னு சொல்றதுக்கு அஜீப் அப்படிங்கிறது வார்த்தை. இல்லாமல், பினா. இல்லாமல், பினா. பினா, இல்லாமல். மீதி, பாக்கி. மீதி, பாக்கி. நம்ம ஊர்லயும் இத சொல்லுவாங்க. பாக்கிக்கு பணம் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த பாக்கின்னா மீதி அப்படிங்கறது நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது கயிறு, ரஸ்ஸி. ரஸ்ஸி, கயிறு, ரஸ்ஸி. அது எந்த வகையான கயிறா இருந்தாலும், கையில கட்டுற கயிறா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளை இழுக்கிறதுக்கான கயிறா இருக்கலாம். அது எல்லாத்தையுமே ரஸ்ஸி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரஸ்ஸி. வெயில், தூப். வெயில், தூப். தூப். ஒரு வேளை அப்படிங்கிறதுக்கு அகர்ன்னு எப்படி ஒரு வார்த்தை இருக்கோ, அதே மாதிரி ஒரு வேளை மேபி அப்படின்னு சொல்றதுக்கு ஷாயத் அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் இருக்கு. ஷாயத். ஷாயத்னாலும் ஒரு வேளை, அகர்னாலும் ஒரு வேளை, ஷாயத்னாலும் ஒரு வேளை. தொந்தரவு, பரேஷான். தொந்தரவு, பரேஷான். பரேஷான். ஆபத்து, கத்ரா. ஆபத்து, கத்ரா. கத்ரா, ஆபத்து, டேஞ்சர், கத்ரா. இப்போதெல்லாம், nowadays. ஆஜ்கல், இப்பொழுதெல்லாம். ஆஜ்கல். ஆஜ்கல், இப்போதெல்லாம். சம்பந்தப்பட்டது, ஷாமில். சம்பந்தப்பட்டது, தொடர்பு கொண்டது, இதெல்லாம் ஷாமில். ஷாமில். பொறுப்பு, ஜிம்மேதாரி. இதுவும் அதே மாதிரி தான். ஜிம்மேதாரின்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் இசட் சவுண்ட்ல ஜிம்மேதாரின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பொறுப்பு. ஜிம்மேதாரி, ஜிம்மேதாரி, ரெண்டோடைய அர்த்தமுமே பொறுப்பு. ஏணி, சீடி. ஏணி, சீடி. சீடி, படிக்கட்டையும் சீடின்னு தான் சொல்லுவாங்க. சீடி, ஏணி அல்லது படிக்கட்டு. பாதி, ஆதா. பாதி, ஆதா, அரைனாலும் ஆதா. கால், பாவ். கால், பாவ். கால் கிலோ அப்படின்னா பாவு கிலோ அப்படின்னு சொல்லணும். அரை கிலோன்னா ஆதா கிலோன்னு சொல்லணும். கால், பாவ். தனியாக, அலக் சே. அலக் சே, தனியாக வை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்பெல்லாம் நம்ம அலக் சே சொல்லணும். அலக் சே. தனித்தனியாக, அலக் அலக் சே. அலக் அலக் சே. தனியாக அலக் சே, தனித்தனியாக அலக் அலக் சே. தூசி, தூள். தூசி, தூள். இதே மாதிரி தூப் ஒரு வார்த்தை படிச்சோம். அதோடைய அர்த்தம் வெயில். தூப்னா வெயில், தூள்னா தூசி. தூசி, தூள். அடுத்தது பக்கம். அதாவது இது பக்கத்துல இருக்கு அந்த பக்கம் கிடையாது. இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லுவோம் இல்லையா, சைட்ஸ். இந்த சைடு அந்த சைடு. அந்த பக்கத்துக்கு என்ன சொல்லணும்னா தரஃப். தரஃப். பக்கம், தரஃப். கோபம், நாராஸ். கோபம், நாராஸ். நாராஸ். மரியாதை, சன்ஸ்கார். சன்ஸ்கார். மரியாதை, சன்ஸ்கார். விவரங்கள் தெரிந்து, ஜான் பூஜ்கர். வேணும்னேன்னு சொல்லுவோம் இல்லையா, வேணும்னே பண்ண, வேணும்னே தான் சொன்னேன், இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிந்தே செய்தேன், தெரிந்தே சொன்னேன், அதையெல்லாம் என்ன சொல்லணும்னா ஜான் பூஜ்கர்னு சொல்லணும். ஜான் பூஜ்கர் அப்படின்னா தெரிந்தே, விவரங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், தெரிஞ்சே இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஜான் பூஜ்கர் அப்படிங்கிறது சரியான வார்த்தை. ஜான் பூஜ்கர். ரத்தம், கூன். ரத்தம், கூன். ஏமாற்றுக்காரன், தோகேபாஸ். ஏமாற்றுக்காரன், தோகேபாஸ். தோகேபாஸ். அடுத்த வார்த்தை மாதிரி. இது மாதிரி, அது மாதிரி, ஜெயசா சொல்லலாம். ஜெயசா. நிறைய வார்த்தைகள் இருக்கு, மறுபடியும் இதுக்கு அதிகபட்சம் யூஸ் பண்றது ஜெயசா.
ஜெய்ஸா அப்படின்னா போல, மாதிரி அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆபத்து. இதுக்கு கத்ரான்னு ஒரு வார்த்தை படிச்சோம். அது டேஞ்சரஸ் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை. இது ரிஸ்க்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி நீ செய்றேன்னா அது ஒரு பெரிய ஆபத்து. அது ஒரு பெரிய ரிஸ்க். இதுக்கு நம்ம ஜோக்கிம் அப்படின்னு சொல்லணும். ஜோக்கிம். ஜோக்கிம் அப்படின்னா ரிஸ்க். ஜோக்கிம். ஜோக்கிம். சுவையானது. ஸ்வாதிஷ்ட். ஸ்வாதிஷ்ட். சுவையான. ஸ்வாதிஷ்ட். கையெழுத்து. லிகாவட். லிகாவட். கையெழுத்து. லிகாவட். மீண்டும். இன்னொரு முறைன்னு கூட சொல்லலாம். துபாரா. இன்னொரு முறை. துபாரா. துபாரா. முடிவு. ஃபேஸ்லா. அதாவது டிசிஷன். முடிவு. ஃபேஸ்லா. ஃபேஸ்லா. டிசிஷன். ஃபேஸ்லா. செலவு. கர்ச்சா. செலவு. கர்ச்சா. கர்ச்சா. பக்கத்து வீட்டுக்காரவங்க. படோசி. படோசி. பக்கத்து வீட்டுக்காரர். படோசி. சண்டை. ஜகடா. ஜகடா. சண்டை. ஜகடா. கடவுள். கடவுளுக்கு இந்த வார்த்தைய மொத பாத்துருங்க. பகவான். பகவான் அப்படின்னா கடவுள். அப்ப கடவுள இன்னொரு விதத்திலயும் சொல்லுவாங்க. உப்பர்வாலே. ஊப்பர்வாலே. ஊப்பர்வாலேன்னா மேல இருக்கிறவரு. கடவுள தான் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. பகவான் அப்படின்னும் சொல்லுவாங்க. பகவான் அல்லது ஊப்பர்வாலே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோல வர வேண்டிய 50 வார்த்தைகள் நம்ம முடிச்சாச்சு. ஆக மொத்தம் வீடியோ 1 அண்ட் வீடியோ 2 பார்ட் 1, பார்ட் 2 இது 2யும் பார்த்தீங்கன்னா 100 வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பவே நீங்க அந்த 100 வார்த்தைகளையும் பயன்படுத்தி சென்டென்சஸ் பேச ஆரம்பிக்கலாம். இல்ல யாராவது பேசுறாங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகள்ல கட்டாயமா ஒரு நாளைக்கு ஒரு 10 வார்த்தையாவது கேட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வார்த்தைகள் தான் நான் தேடி கண்டுபிடிச்சு குடுத்துருக்கேன். யாராவது பேசுறத கேட்கும்போதும் நமக்கு புரியணும் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு. அதனால இந்த வார்த்தைகள மனப்பாடமா எழுதி வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. ஹிந்தியில பேசணும், ஹிந்தி கத்துக்கணும், இல்ல ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், குட்டி பசங்க யாருக்குனாலும் நம்மளோட வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தெரியப்படுத்துங்க. ரொம்ப ஈஸியாவும் டக்குனு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நான் தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.